செகண்ட் டேயோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ் வர்சஸ் ரோஹித் சிசி. ஸோ ரெண்டு டீமுக்கான மேட்ச். ரோஹித் சிசி டேஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் சுந்தர் ஓடி பேஸ் பண்ணால் தருண் ஆன் சைக்கிள் வெரைட்டி ஆட பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வெடி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் சான்ஸ் ஃபார் அங்கே பின்னாடி ஃபீல்டர் வெரைட்டி போய்க்கிருக்காங்க. பிங்கோ அண்ட் சிவா யார் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டார். பிங்கோ எடுத்து வீசுவார். சிவா பேட்டிங்கில் வர்ற ஃபர்ஸ்ட் ரன்னை இங்கே ரெண்டாக ஓடி எடுத்திருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே சுந்தர். பாலோட தேர்ட் ஒன் மறிச்சு சூப்பராக அடிச்சிருக்காங்க. விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா வெரைட்டி போனார் ஃபீல்டர். ஆனால் அங்கே ஸ்டாப் பண்ண முடியல. முதல் 6 பதிவு பண்ணுறாரா பவுண்ட்ரியான்னு பார்த்தா பவுண்ட்ரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் பிகைண்ட் சம்மில் கண்டிப்பாக இது பவுண்ட்ரியாக தாங்க மாறும். பின்னாடி குத்த விட்டா அது பொத்தா பவுண்ட்ரியாக தான் இருக்கும். செகண்ட் ஒரு பவுண்ட்ரி பேக் டு பேக் ரெண்டாவது பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் தாண்டி போயிருதா ஃபீல்டர் பிடிச்சாருங்க. அயலில் வச்சு பிடிச்சிருக்காரு ரோஷன். எஸ்னி பேட்ஸ் பண்ணா 1 அவுட் பேட்ஸ் பண்ணா எங்கள் நவமணி. ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கு திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு. 4 முதல் பவர் பிளேயில் 3வது பவுண்டரி இங்கே பதிவு பண்ணுறாங்க. முதல் ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ். செகண்ட் ஓவர் பட எங்கள் பிங்கோ சுற்றிட்டுக்கான ட்ரை டாட் பாலா டாட் பால் கொடுத்து செகண்ட் ஒன் ட்ரை பால் குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் பிங்கோ டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை ஸ்டெம்பில் தட்டிட்டு போயிருக்கு. சூப்பர் டெலிவரி சுற்றி திரும்பினாலும் தெளிவாக போட்டிருக்காரு எங்கள் பிங்கோ. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் சிவா இன்சைட் ஜெய் வந்து எக்ஸலன்ட் கீப்பிங் அருண் விழுந்து ஜம்ப் பண்ணி பிடிச்சாரு. சூப்பரான ஸ்டாப் கீப்பர்கிட்ட இருந்து சூப்பராக அடித்தார். வர விட்டு பலார்னு ஒரு அரை பிகைந்த சம்மில் அடித்தார். கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி. பாஸ் 1 மோர் ஃபுல்லாக மறுக்கி வந்து ஆட பார்த்தாரு. எக்ஸலன்ட் டெலிவரி. ஒரு பவுண்டரியை மட்டும் விட்டு கொடுத்து இந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் பிங்கோ. 2 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க. 3rd ஓவர் பட எங்கள் வேந்தன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு கேப்பில். இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருங்க. வெயிட் பண்ணி அடித்தார். ஃபுல்லாக ஓப்பன் விட்டு சூப்பரான ஒரு பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரியோட இங்கே வெல்கம் பண்ணியிருக்காரு பவுலரை. அவரோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் குயிக்கமாய் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ஓடிடுறாங்களா அங்கே ரோசன் இருக்காரு ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் குயிக்கராக 2 ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். இந்த முறையும் தெரிஞ்சு போயிருக்கு. ஆனால் ஃபீல்டர் இருக்காரு சிவா அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் சிங்கிளாக தான் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் சூப்பராக அடிச்சாருங்க. கிளாஸாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியா அங்கே கண்ணா ஃபீல்டர் விடவே மாட்டாங்கிற மாதிரி விரட்டி போய் நல்லா ஸ்டாப் பண்ணாரு. 2வது ரன் ரஷ் பண்ணி ஓட்டாங்க. 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து ஆட பார்த்தாரு. எக்ஸலன்ட் கம்பேக்ட் ஃப்ரம் வேந்தன் டாட் பால். அவளோட நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. அடிச்சு பார்த்துருக்கலாம் அங்கே ஃபீல்டர் சக்தி இருக்காரு. நல்லா டேக் அண்ட் 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ். 4th ஓவர் பட எங்கள் பிங்கோ இதுக்கு முன்னாடி அவர் போட்டு இந்த ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பிகிண்டர்ஸில் பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா வெரைட்டி போய்க்கிருக்காங்க ஃபீல்டர். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல போட்டு ஃபீல்டர்கிட்ட இருந்து 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை ஒயிட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சூப்பராக அடிச்சாரு. ஆனால் ரோஷன் கைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சிக்கி சார் தட்டி விட்டு 2ஆ மாத்திராங்களா சிங்கிளான்னு பார்த்தா ரோஷன் ஃபாஸ்ட்டாக வந்துடுவார் ஃபீல்டர். அகைன் ஒரு சிங்கிள் ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அதன் காரணமாக இங்கே 2எல்லாம் ஒன்றா மாற்றிக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனார். நோ பாலுக்கான ஒரு ஆப்பிள் ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன். நோ பால். நெக்ஸ்ட் ஒன் பாஸாக போயிட்டாருங்க சுந்தர் பிகைண்ட் சம்மில் இந்த ஃபீல்டர் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை தெளிவாக ஸ்கூப் ஆடி இருந்தார். ஆனாலும் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஃபீல்டர் நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க. இதையும் சிங்கிளாக மாற்றிருக்காங்க. மறிச்சு பிகைண்ட் சம்மில் ஆட பார்த்தாரு. குயிக்கோ டெலிவரி. அதன் காரணமாக எங்கள் டாட் பாலோட 4வது ஓவருக்கு முடிவுக்கு வந்திருக்கு.
4 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ். 5th ஓவர் பட எங்கள் துரை. ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு, நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு துரை. அவருக்கான ஓவராக இங்கே பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. அகெயின் ஒரு டாட் பால், பேக் டு பேக் 2 பாலில் 2 டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் குயிக்கராக வந்த காரணத்தால் கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல, தரையோட தரையாக ஃபாஸ்ட்டாக போய்க்கிட்டு இருக்கு. நல்லா ஸ்டாப் ஃபீல்டர், சிங்கிளோட ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறித்து அடிச்சிருக்காரு, அங்கே வேந்தனை தாண்டுதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டார் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. பேட்ஸ்மேன் ஃபுல்லாக ஸ்டபிள் பண்ணி நின்னார், அதுக்கும் தெளிவாக போட்டிருக்காரு எங்கள் தூர. 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 1 more பால் சுச்சிக்கு திரும்பினாரு, தெளிவாக ஆட்டாருங்க. சுச்சிக்கு திரும்பி ஒரு பவுண்டரி எங்கே பதிவு பண்ணியிருக்காரு. பவுண்டரியோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. பவுண்டரியே போயிருந்தாலும் இந்த ஓவரை 6 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் துரை. 5 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ். 5th லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சக்தி. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சு, அதன் காரணமாக டாட் பால் கொடுப்பாங்க. செகண்ட் ஒன் அப் டு ஏக்கர், சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க, நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. இங்கே 2 ரன். பாலோட தேர்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு, கேப்பில் தரையோட தரையாக போகுது. இதையும் 2ஆம் மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா அங்கே ஃபீல்டர். நல்லா ஸ்டாப் நிற்க வச்சு மாறுறாங்களா. ஒரு ரன்னு தாங்க. நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை சூப்பராக சுச்சிக்கு திரும்பி அடித்தார், ஆனால் அங்கேயும் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஸோ வைக்க போகிற நல்லா ஸ்டாப்புங்க சிங்கிள். ஸோ வச்சிருக்க ஃபீல்டருக்கு இங்கே போட்டுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம் இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுச்சிக்கு காலில் தான் பட்டிருக்கு, சான்ஸ் ஃபார் அங்கே விக்கெட்டை மாற்றுறாங்களா, கொண்டு போய் அடிச்சிடுவார் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கு திரும்பிட்டு இந்த பக்கமாக அடித்தார். கண்டிப்பாக கடைசி பால், அதன் காரணமாக 2ஆவது ட்ரை பண்ணுவாங்க. அங்கே சின்ன மிஸ் ஃபீல் அப்படி இருந்தும் த்ரோ புல்லட் வேகத்தில் அடிச்சிருக்காருங்க. அதன் காரணமாக இங்கே 1 ரன் + 1 விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 47 அடிச்சிருக்காங்க, 48 டார்கெட் ரோஹித் சிசி. பண்ணி சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்க போது வேந்தன், நான் சைக்கிளில் நவீன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தருண். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு, டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு தருண். செகண்ட் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை, இதுவும் பேட்டில் படலை, பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் சிக்கி சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஃபாஸ்ட்டாக, ஒரு சிங்கிள். ஒன்லி பேட்ஸ்மேனாக வந்த நவீன் ஆன் ஸ்ட்ரைக் ஆர்மிட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. அந்த டீம்மேட்ஸ் இருந்த பக்கமாகவே ஒரு பவுண்டரியானு பார்த்தா போயிடுச்சு பவுண்டரி. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு எங்கள் நவீன். பாலோட 5th ஒன் ஆட பார்த்தாரு, உடம்புல போட்டு டாட் பாலை மாற்றிருக்காங்க. லாஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க, நேருக்கு நேர் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நவீன் பேட்லேருந்து முதல் பவுண்டரியை தொடர்ந்து முதல் 6ஐயும் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. 2ஆவது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே கிளாஸ் ஃபீல்டர் கையில் போகுதான்னு பார்த்தா எஸ் பிடிச்சிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுக்கிறாரு அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால்லே. ஒன்றரை மேட்ச் பண்ணா எங்கள் ஹிட்மேன் துரை உடச்சி போட்ட பால் சூப்பராக ஆனாரு, ஸ்டைலிஷாக ஆடி இருக்காரு. சான்ஸ் பார் தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 6 கொடுத்துருக்காங்க, பேர் கிளாசிக் அடிச்சாருங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பாலை திரும்பி விட்டுருக்காரு, அங்கே கீர்த்தி நல்லா ஸ்டாப், சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வைப் பண்ண பார்த்தா 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் ஏந்தி விட்டுருக்காரு, சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா ஃபீல்டர் கையிலன்னு பார்த்தா பிடிச்சாருங்க. 6 அடித்த பேட்ஸ்மேனா அதே ஓவரில் விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா எங்கள் சிவா. நெக்ஸ்ட் ஒன் விரட்டி ஆனாருங்க, டைமிங் கிடைச்ச பால் வந்த பக்கத்துக்கு ரியாக்ட் பண்ணி ஆடி இருக்காரு, ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் லாஸ்ட் 1 more பால் ரீபால். டிஃபென்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு தெளிவாக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இடம்ல எடுக்கலன்னா கம்ஃபர்டபுள் சிங்கிளாகவே மாறிடுச்சு. 2 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க ரோஹித் சிசி. 3rd ஓவர் பட எங்கள் போஸ் சைக்கிளாக சிவா நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, பவுண்டரி போயிருக்கா, ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாரு, இன்னொரு ஃபீல்டர் தெளிவாக போயிருக்காருங்க. அதன் காரணமாக
ஒரு 2 ரன்னை ஸ்டாப் பண்ணி 2ஆக மாற்றிருக்காங்க. நவீன பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக தட்டி விட்டு சிங்கிளாக மாற்றுறாங்க. நல்லதொரு தடுப்பாட்டம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் சூப்பராக அடிச்சிருக்காங்க. நவீன் பேட்டில் இருந்து இது கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் போயிடுச்சுங்க. அந்த கருவை காட்டுக்குள்ளே இருந்து தான் ஒரு ஃபீல்டர் வெளில இருந்து பிடிச்சிருக்காரு. சூப்பரான கேட்சு. வாழ்த்துக்கள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டுக்கான ட்ரை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் பால் வந்துச்சு. அங்கே அடித்து பார்க்குறாங்களா? அடிக்கலைங்க ஸ்டம்பில். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. பவுலரே லிமிட் கேட்டு பிடிக்கலைங்க, விட்டுட்டாங்க. பலார்னு வராற பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. இந்த ஓவரில் ஒரு 6 தொடர்ந்து ஒரு பவுண்டரியும் கொண்டு வந்திருக்காரு எங்க நவீன். 3 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க ரோஹித் சிசி. 4 ஃபர்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. சிங்கிள் ஓடுறாங்களா? ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரன் அவுட் ஆயிடுச்சுங்க. இங்கே நவீனோட விக்கெட்டை அப்படியே ஓட்டாரு. திரும்பி அந்த பக்கம் ஓட முடியலன்னு பேக் டு பேக் 2 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க சிவா. சான்ஸ் ஃபார் பிடிச்சாருங்க இங்கே கீர்த்தி. எக்ஸ்ட்ரா கவரில் இந்த ஃபீல்டர். சிவாவோட விக்கெட்டை இங்கே பறி போகுது. 1 பால்லையும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. சாரி, கேமரா ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. ஹார்ட்ரிக் பால் பவுலரோட. நீ பேட்ஸ் பண்ணால் இங்கே சக்தி. ஃபாஸ்ட் பால்லே சக்தி அவரோட சக்தியை கொடுத்து அடிச்சிருக்காரு. இங்கே சான்ஸ் ஃபார் 6 பவுண்டரியா பவுண்டரி கொடுத்துருக்காரு. அங்கே லெக் அம்பேர். 4 ஓவருக்கு 42. ரிமைனிங் இருக்க ஓவருக்கு 6 அடிக்கணும். நியூ பவுலர் ஃபாஸ்ட் பாலே மறித்து அடிச்சிருக்காரு. அங்கே இன்னொரு ஃபீல்டர் பின்னாடி ஃபீல்டரை வச்சுருந்தாங்க. கீர்த்தி இருக்காரு. விரட்டி போய் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கலை அப்படின்னா காமன் கம்போஸ்டாக ஓடி எடுத்துருவாங்க 2. அதுதான் நடந்திருக்கீங்க. சான்ஸ் பால் கேட்சுக்கு வாய்ப்பாக ஹைட்டு போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் கீர்த்தி பிடிச்சாருங்க. நல்லா டேக் அண்ட் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க ரோஹித் சிசி. நெக்ஸ்ட் டைம் போனால் இங்கே ஏஜ் ஸ்போர்ட்ஸ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் அலட்சியமா. அங்கே சான்ஸ் ஃபார் 2 ஓடிடுறாங்களா? நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர். சூப்பராக ஸ்டாப் பண்ணி போட்டார். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் அகைன் போயிருக்கு. அதே ஃபீல்டரை தேடி பேக் டு பேக் 2 பால் சிங்கிள். ஓகேப்டா வந்துச்சுங்க. பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல. நல்லா போட்டிருக்காரு எங்கள் பவுலர். ஒரு டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடித்தார். அகைன் ஒரு சிங்கிளாக தான் மாறும். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணி 2ஆம் சுற்றுக்கு முன்னேறி போயிருக்காங்க ரோஹித் சிசி.